எடுத்து வாசிப்போம். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். ராஜகுமாரத்தியே, உன் பாதரட்சைகள் இட்டு உன் பாதங்கள் மிகவும் அழகா இருக்கிறது. ஹல்லேலூயா. ராஜகுமாரத்தியே, உன் பாதரட்சைகள் இட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகா இருக்கிறதா. முக்கியமா இந்த உன்னத பாட்டு பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா என்ன கவனிங்க. உன்னத பாட்டு பத்தி சொல்லணும்னா சாலமோன் எழுதின உன்னத பாட்டு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்திருக்கும். ஓகேவா? அப்ப சாலமோன் என்ன எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த உன்னத பாட்டு ஆக்சுவலி இட் இஸ் அ லவ் லெட்டர். என்னது? அது ஒரு காதல் கடிதம். சாலமோன் தன்னுடைய மனைவி, தன்னுடைய காதலி ஒருத்திக்கு எழுதப்பட்ட புத்தகம் தான் என்னது? உன்னத பாட்டு. சாலமோனுக்கு ஏகப்பட்ட மனைவிகள், மறுமனை ஆட்டிகள் இருக்கிறாங்க. ஆனாலும் someone is special for him. யாரோ ஒருத்தருக்கு அவங்க ஸ்பெஷலா இருந்ததுனால அவர் ஒரு இந்த பாடல் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் உன்னத பாட்டு படிச்சிருக்கிறீங்க, இதை ஃபுல்லா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய அன்பை அவங்க வெளிப்படுத்தி இருப்பாங்க. அப்போ ஏன் சிஸ்டர் அந்த லவ் லெட்டரை எடுத்துட்டு இங்க பைபிள்ல ஏன் சேர்த்தாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் லவ் லெட்டர்னு உடனே ஒரு முகத்துல ஒரு புன் சிரிப்பு, வயசானவங்களா இருந்தாலும் ஒரு புன் சிரிப்பு வருகிறது இல்லையா? அப்ப ஏன் இந்த காதல் கடிதமானது வேதத்துல சேர்க்கப்பட்டது அப்படின்னா, கர்த்தர் உங்களே என்னையும் நேசிக்கிறார், காதலிக்கிறார். ஆமென். இப்ப சிரிப்பு வரலையேம்மா. கர்த்தர் உங்களே என்னையும் நேசிக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொல்லுங்க. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அவங்க சிரிக்கிறாங்களா பாருங்களேன். ஜீசஸ் லவ்ஸ் யூ. கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. கவனிங்க, ஒருவேளை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், என்னை யாருமே நேசிக்கல, நான் எவ்வளோ நன்மை செய்யறேன், என்னை சுத்தி இருக்கிறவங்களாம் நல்லதாம்மா நான் பண்றேன், ஆனா என்னை யாரும் விரும்புகிறவங்க இல்லை அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையான நற்செய்தியை சொல்றாரு. கர்த்தர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். இயேசுவானவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அப்படி அந்த நேசத்தின் வெளிப்பாடு தான் இந்த மாதத்துல நம்ம கொண்டாடி கொண்டு வருகிற என்னது? கிறிஸ்மஸா கொண்டாடிட்டு வரும் இல்லைங்களா? பிதாவானவர் உங்க மேலேயோ என் மேலேயோ வச்ச அன்பின் வெளிப்பாடாய் தான் பிதாவானவர் எதை கொடுத்தாரா? யாரை கொடுத்தாரா? தன் குமாரனையே கொடுத்தாரா. அது எவ்வளோ பெரிய அன்பு இல்லைங்களா? தன் குமாரனையே இந்த உலகத்துக்கு பாவத்திற்காக, பாவ மன்னிப்புக்கு என்று கொடுத்தாராம். அந்த காலத்தில் ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க? வேதத்தில் இருக்க ஆட்டுக்குட்டி ஆனவர் அப்படின்ட்டு ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க? ஆடையோ இல்லை மாடையோ காளைகளையோ அவங்க அந்த மிருகத்தின் மேலே அந்த பாவத்தை செலுத்தி அதை பலியாக, ஜீவ பலியாக, பாவ நிவாரண பலியாக, சர்வாங்க தகன பலியாக என்ன பண்ணுவாங்க? வெட்டுவாங்க. அப்படி பலி கொடுக்குற இடத்துல கொஞ்சம் இமேஜின் பண்ண முடியுதா நம்ம பிள்ளைங்களை? ஆனால் கர்த்தர் பிதாவானவர் அவருடைய ஒரே குமாரனை நம்ம மேலே வச்ச அன்பு நிமித்தம் கொடுத்தார். அந்த அன்பின் வெளிப்பாட்டிற்காக தான் இந்த உன்னத பாட்டுன்ற புத்தகம் வேதத்தில் சேர்க்கப்பட்டது. ஹல்லேலூயா. புரியுதா? இது லவ் லெட்டரா இருந்தாலும் கூட கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் எழுதி கொடுத்த லவ் லெட்டர் அது. ஆமென். எனக்கு யாருமே லவ் லெட்டர் கொடுக்கலன்ட்டு ஒருவேளை 90s கிட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஆவியானவரே உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். ஆமென். பரலோக தேவனே உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கவனிங்க, இதுல வசனத்துல மறுபடியும் வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ராஜகுமாரத்தியே, பாதரட்சைகள் இட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகா இருக்கிறது. பாதரட்சை இட்ட உன் பாதங்கள் அழகா இருக்கிறதா. வாழ்க்கையில அழகுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெண்களுக்கோ ஈவன் ஆண்களுக்கோ தன்னை அழகுபடுத்திக்கொள்ள என்ன வேணாலும் செய்வாங்க இல்லைங்களா? அவங்க ஃபேஷியல் பண்றதோ, க்ரூமிங் பண்றது, எது வேணாலும் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒருவேளை என் வாழ்க்கை இப்படி சீர்கேடா இருக்கிறது, சீர்குலைந்து இருக்கிறது, பாழா இருக்கிறது அப்படின்னா கர்த்தர் யாரோ ஒருவருக்கு தீர்க்க தரிசனமாய் பேசி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை அழகுபடுத்துவார், அலங்கரிக்கிறவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து திரும்ப நிறுத்துகிறவர். ஹல்லேலூயா. பாழானதை பயிர் நிலமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கலாம், உங்க ஜெப வாழ்க்கையில் இடிந்து போய் உட்கார்ந்துருக்கலாம், உங்கள் ஊழியத்தில் இடிந்து போய் உட்கார்ந்துருக்கலாம், இல்லை உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தில் இடிந்து போய் உட்கார்ந்துருக்கலாம். எந்த இடத்துல நீங்க இடிந்து இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு பதில் அளிக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், அந்த தாவீதின் கூடாரத்தை இடிந்து போன இடத்துல இருந்து நிச்சயமாக அவரை கட்ட வல்லவரா இருக்கிறார். ஆமென். அவர் அழகுபடுத்த வல்லவரா இருக்கிறார். ஏன் தெரியுமா? நம் தேவன் எல்லாவற்றும் ஒழுங்கும் கிரமமாய் செய்கிறவர். ஒழுங்கின்மை ஒரு இடத்துல இருக்கிறது, இல்ல அசுத்தம் ஒரு இடத்துல இருக்கிறது, பாழான பட்டணம் போல, பாழானது போல ஒரு இடத்துல இருக்கிறது, அது பிசாசுக்குரியது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை பாழா இருக்க
ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. உங்க வாழ்க்கையை அழகுபடுத்துவார். ஆமென். உங்க வாழ்க்கையை நிச்சயமாய் அழகுபடுத்துவார். அந்த வசனத்துல மறுபடியும் நான் வாசிக்கிறேன். 7:1 ராஜகுமாரத்தியே பாதரட்சைகள் இட்ட, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பாதரட்சைகள் இட்ட உன் பாதங்கள் அழகா இருக்கிறது. அப்போ ஒரு ஃபுல்ஃபில்னஸ் ஒரு விஷயம் எங்க கொடுக்குது. ஒருத்தவங்க நம்ம எல்லாருமே ஒரு கோட் ஷர்ட் மாதிரி ரெடியா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கோட் போட்டாச்சு, உள்ள ஷர்ட் போட்டாச்சு, இன்னர்ஸ் போட்டாச்சு, பேண்ட் போட்டாச்சு, எல்லாமே கரெக்டாக போட்டாச்சு. ஆனால் எல்லாமே பர்ஃபெக்டாக போட்டுட்டு ஒரு ஷூ இல்லை, நல்லா கோட் ஷர்ட் போட்டு ஒரு மனுஷன் வெறுங்காலம் நடந்து போனால் என்ன சொல்லுவோம்? இன்னும் நல்லா தானே ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, ஆனால் ஒரு ஷூ போட்டிருக்கலாமே, ஒரு சாக்ஸ் போட்டு ஒரு ஷூ போட்டிருக்கலாமே. ஈவன் லேடிஸ் கூட நம்ம ஒரு அழகாக ஒரு பெரிய கவுனை போட்டு, நல்லா ஒரு பிரைடல் கவுன் மாதிரி அழகாக போட்டு, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷூவோ இல்லை ஒரு ஸ்லிப்பரோ, ஒரு ஸ்டோன் வச்ச ஸ்லிப்பரோ, ஒர்க்ஸ் வச்ச ஸ்லிப்பரோ, அந்த மாதிரி போடாமல் ஒரு நார்மலான ஸ்லிப்பரோ இல்லை ஸ்லிப்பரே போடாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த இடத்துல அந்த அழகு ஃபுல்ஃபில் பண்ணாத. அப்போ அந்த அழகை ஃபுல்ஃபில் பண்ணுறது முழுமையாக அடைய வைக்கிறது என்னது? பாதரட்சை. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுதுன்றவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இப்படியே கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கணும். சந்தோஷம். கவனிங்க, அப்போ பாதரட்சை தான் ஒரு விஷயத்தை முழுமையாக்குகிறது, அழகாக்குகிறது. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில் தேவையான அந்த ஃபுல்ஃபில்னஸ் எந்த பாதரட்சையை நீங்கள் தொடுத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். எபேசியர் 6:15. எபேசியர் 6:15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை. போதும் சிஸ்டர், கவனிங்க. ஆயத்தம் என்னும் பாதரட்சையை, சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. கவனிக்கிறீங்களா? அப்போ ஊழிய செய்ய ஆயத்தம் அப்படின்ற அந்த பாதரட்சை. அப்ப பாதரட்சை எதை குறிக்கிறது? ஆயத்தம். மோஸ்டா என்ன சொல்லுவாங்க, நம்ம எல்லாத்தையும் போட்டு ரெடியா இருந்தாலும் அந்த ஸ்லிப்பரை போட்டாதான் ஓகே, அவ்வளவுதான், இதுக்கு மேல வீட்டுல நிற்க மாட்டோம், இதுக்கு மேலே அந்த இடத்துல இருக்க மாட்டோம். ஏன்னா அவ்வளோதான், எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட். எல்லாமே நம்ம எடுக்க வேண்டிய பொருளை எடுத்தாச்சு, வாங்க வேண்டியதை எடுத்தா எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ ஸ்லிப்பரை போட்டாச்சுன்னா அந்த இடத்துல இருந்து நான் மூவ் ஆக போகிறேன். அதுதான் ஆயத்தம். புரியுதா? அப்போ சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம், நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாட்கள் எல்லாம் நம்ம எந்த நோக்கி போக போகிறோம்? அடுத்த வருஷம். இன்னைக்கு தேதி 15. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு நியூ இயர்க்குள்ள, ஒரு புது வருஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம். அப்ப புது வருஷத்திற்கு நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்? இப்ப கிறிஸ்மஸ்க்கு ஆயத்தப்படுவோம், ட்ரெஸ் எடுப்போம், அதுக்கு தேவையான இப்போ பிரியாணிலாம் முன்னாடியே ஆர்டர் கொடுத்துருப்பீங்க, இல்லை பலகாரம் சுடுறதுக்கெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லைனா ரெடி பண்ணணும்ட்டு பிளானாக அதை பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா? அதே போல் தான் நியூ இயர்க்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கலாம். அப்படி ஏதோ ஒரு விஷயத்திற்காக ஆயத்தம் பண்ணுறீங்க இல்லைங்களா? அப்போது சுவிசேஷத்திற்குரிய எந்த பாதரட்சை நம்ம தொடுத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாருன்னா, சுவிசேஷத்திற்குரிய ஆண்டவருக்கு ஊழியம் நீங்கள் செய்ய வேணும் அப்படின்ற காரியத்திற்குரிய அந்த ஆயத்தம் என்கிற பாதரட்சியை நீங்கள் தொடுத்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆயத்தத்தை நீங்க தொடுத்து கொள்ளும் போது சில பேர் ஊழியம் செய்யணும்னா, ஆமா சிஸ்டர் நாங்க இப்போ ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு உண்மையாக மனதார நான் சந்தோஷப்படுகிறேன். நம்ம சபையில் இருக்கிற எல்லாருமே சிறு ஊழியமோ பெரு ஊழியமோ தெரிஞ்ச ஊழியமோ தெரியாத ஊழியமோ ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருக்காக. ஆமென். நிச்சயமாக அதற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆனாலும் கூட ஏன் ஸ்டார் இந்த பாயிண்ட் நீங்க எடுத்துன்னு வந்தீங்கன்னா, இல்லை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறார். ஊழியர்னா வெறும் நம்ம இப்போ மைக்கை பிடிச்சிட்டு நம்ம பேசுறத மாத்திரம் ஊழியம் கிடையாது. இல்லை நான் முன்னாடி நின்று நான் ஒரு விஷயத்த செய்கிறேன் அப்படின்றத மாத்திரம் ஊழியம் கிடையாது. சின்ன சின்ன ஊழியமா இருந்தாலும் எலிசா எந்த வேலை ஃபர்ஸ்ட் செஞ்சாரு தெரியுமா? மாடு ஓட்டிக்கிட்டு இருந்தார், ஏர் உழுதுட்டு இருந்தார். ஓகே, எலிசாவோட இன்ட்ரோடக்ஷனாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டா நீங்க சொல்லிடுறீங்க, அதனால நான் சொல்ல மாட்டேன். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் ஊற்றினான் அப்படின்ட்டு தான் அவனோட இன்ட்ரோடக்ஷனே இருக்கும். அதுக்குன்னு எங்களுக்கு வேலை செய்ய சொல்கிறோம். இல்லை நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்ட சொன்னேன், கவனிங்க. அப்போ ஊழியம் என்பது சுவிசேஷத்திற்கு நான் ஊழியம் ஆயத்தம்ன்றது என்ன தெரியுமா? நீங்கள் முன்னிலையில் இருந்து பண்ணுவது மாத்திரமில்லை, நீங்கள் செய்கிற சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் அது தேவனுடைய ஊழியமாக இருக்கிறது. முதலாவது ஊழியன்ற வார்த்தை, தமிழ் வார்த்தைக்கான இன்னொரு தமிழ் வார்த்தைக்கான அர்த்தம் என்னது?
ஊழியம்னா இன்னொரு தமிழ் வார்த்தை அர்த்தம் என்னது? ஊழியன்றது டீப்பஸ்ட் பியோர் தமிழ், அப்படி அது பேர் என்ன? சுத்த தமிழ், தூய தமிழ். அதுக்கான இன்னொரு அர்த்தம் என்னன்னு? வேலை. ஊழியம்னா என்னது? வேலை. ஊழியக்காரன்னா அப்ப என்னது? வேலைக்காரன். அப்ப நான் ஊழியம் செய்யற ஆண்டவருக்காக செய்யறேன்னா ஆண்டவருக்காக செய்கிற சின்ன சின்ன வேலைகளும் கூட அது தேவனுடைய பார்வையில வேலையாய் அவருடைய ஊழியமா இருக்கிறது. ஆமென். நான் சொல்லுவேன், நான் வந்து எப்படி சொல்றது, சின்ன அதான் சண்டே கிளாஸ் ஊழியத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். எடுக்க தெரியுதோ பாட தெரியுதோ இந்த வாய்ஸ்க்கு நான்லாம் பாடினா அப்போல்லாம் பாடினா எப்படி இருக்கும்னு பாருங்க. இப்போதான் ஏதோ பாடி லைட்டாவது கேட்குற மாதிரி இருக்கு. அப்போ வந்து பாட்டு பாடுறதும் சரி, டான்ஸ் ஆடுறதும் சரி. நான் வந்து 10 வயசுல ரட்சிக்கப்பட்டேன், 11 வயசுல அபிஷேகம் பெற்றேன், 12 வயசுலாம் ஊழியத்துக்கு வந்துட்டேன். எப்படி சிஸ்டர் 12 வயசுலாம் ஊழியம் செஞ்சிங்கன்னா? ஆமாம், எனக்கு காலைல சண்டே கிளாஸில் சொல்லி கொடுப்பாங்க, ஈவினிங் போய் இன்னொரு ஊரில் நான் சண்டே கிளாஸ் எடுப்பேன். ஹல்லேலூயா. ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, அந்த சண்டே கிளாஸ் எடுக்கிறதா கூட ரோடுன்னு நான் பார்த்தது கிடையாது. பக்கத்தில் சாணி இருக்கும், அங்கேயே ஆட சொல்லுவாங்க, என்னை கூப்பிட்டு போகிறான்னா பரவாயில்ல, சாணி இருந்தாலும் பரவாயில்ல, நான் யாருக்காக ஆடுறேன்? என் தேவனுக்காக ஆடுறேன். ஊரில் எல்லாருமே சுற்றி இருந்த அந்த வயசானவங்க, அங்கிளுங்க, ஆண்டிங்க எல்லாரும் உட்காந்து ரோட்டில் பார்ப்பாங்க. ஐயோ கூச்சமாக இருக்கே. இல்லை, நான் யாருக்காக பாடுறேன்? என் ஆண்டவருக்காக பாடுறேன். இப்படி நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது என் தேவனுக்காக செய்கிறேன் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை அழகாய் மாற்றுவார். அப்போ ஊழியன்றது வெறுமையாக நாங்கள் பாடுவதோ ஆடுவதோ இல்லை நான் வந்து ஒரு ட்ராக்ஸ் மட்டும் கொடுக்குறதோ அப்படி கிடையாது. நீங்கள் கூட நினச்சிருக்கலாம், ட்ராக்ஸை நாங்கள் மட்டும் ஓடி ஓடி கொடுத்தோம், பாஸ்டரோ இல்லை பாஸ்டர்மாவோ இல்லை பெரிய பாஸ்டர்மாவோ யாரும் கொடுக்கல. ஆனால் நாங்கள் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு வந்த நானும் எங்கள் ஐயாவும் பேசிகிட்டு இருந்தோம். நான் சொல்லிட்டு இருந்தேன்ப்பா, நான் ஃப்ராக் போட்டுன்னு குடுக்குன்னு ஓடி போய் கொடுப்பேன்ப்பா. அதே மாதிரியே இப்போ வந்து நம்ம ஜனங்க கொடுக்குறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த மாதிரி தான் நம்ம இப்போல்லாம் நீங்கள் ஒரு வேளை நினச்சிருக்கலாம், யாராவது அவங்க மட்டும் கொடுக்கல, அவங்க மட்டும் ஜாலியாக பின்னாடி கை வீசிட்டு வராங்க. இல்லை இல்லை, கவனிங்க, நீங்கள் செய்கிற இந்த ஊழியத்தை பார்த்து தான் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை அலங்கத்தின் மேல் வைக்க சித்தமாக இருக்கிறார். ஆமென். நிச்சயமாய் உங்களை அலங்காரமாய் வைக்க சித்தமாக இருக்கிறார். ஏன்னா நீங்கள் எதுவுமே ஒரு தாழ்மையுள்ள ஊழியம், பெரிய ஊழியம் அப்படின்னு பார்க்காம செய்றீங்க பாருங்க. உண்மையாகவே எல்லாருக்குமாக நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஆனால் சிஸ்டர் மரகஸ்டர் நான் உண்மையாவே நிறைய நாள் சந்தோஷப்பட்டிருக்கேன். ஒரு தட்டு கழுவுறதா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல பெருக்கிறதா இருந்தாலும் சரி, அது ஒரு தாழ்ந்து போன ஒரு ஊழியம், ஒரு தாழ்ந்து போன விஷயம் பெருக்கிறது, அது முதல்ல அவங்க யோசிக்காம என் ஆண்டவருக்காக நான் செய்கிறேன், யாரோ சாப்பிட்டு போட்ட தட்டை நான் எதுக்கு கழுவணும் அப்படின்னு அவங்க ஒரு நாளும் நினச்சது கிடையாது. அது எதுக்காக பண்ணுறேன்? சர்ச்சு தட்டு, சர்ச்சோடையது. நான் ஆண்டவருக்காக பண்ணுறேன். எதனா ஒரு பொருள் போட்டால் கூட பெருக்கும் போது சொல்லிட்டே பெருக்குவாங்க. ஃபர்ஸ்ட்டுமா இது சர்ச்சோடையது, அதனால நான் சுத்தமாக வச்சுக்கணும். ஆமென். அப்போ நீங்கள் செய்கிற சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அதை பார்க்கிறார். சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நானும் மாப் போட்டிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், பெருகி இருக்கேன், இப்போவும் அதை செய்ய முடியும். ஏன் தெரியுமா? ஏன்னா அது ஆண்டவருக்காக செய்கிறது. அப்போது நம்ம சில பேர் யோசிப்போம், ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்கிறார், ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்ட. ஆரம்பத்தில் புதுசாக வரும்போது, ரட்சிக்கப்பட்டு வரும்போது, ஐயோ என் ஆண்டவருக்காக செய்கிறேன், முடிஞ்ச உடனே தொடப்பத்தை எடுத்து பெருக்குவோம். முடிஞ்ச உடனே எதனா பாஸ்டர் டீ குடிக்கிறீங்களா, இதோ குடிக்கிறீங்களா, எதனா ஒன்று செய்வோம், இல்லை சேர் எடுத்து போடுவோம். ஆனால் இப்போ அந்த அன்பு எங்கே போச்சு அப்படின்னு நான் கேட்கலப்பா. என் மேலே கோச்சிக்காதீங்க. யார் கேட்குறது? ஆண்டவர் கேட்குறார். ஏன்னா நான் சொல்ல அந்த வசனத்தை நான் எழுதலை, பைபிளில் ஆண்டவர் எழுதுகிறார். ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய். உன்னை நான் ரொம்ப நேசிச்சேனே, நீயும் என்னை நேசிச்சு தானே வந்த. எவ்வளோ அழகாக எனக்காக ஓடி ஓடி போய் சுவிசேஷம் சொன்ன. சுவிசேஷம் சொல்கிறதுக்கு நீ வெட்கப்படவே இல்லையே. நீ ஒரு தொடப்பத்தை எடுத்து பெருக்கிறதுக்கு வெட்கப்படவே இல்லையே. ஒரு சின்ன கப்பை கழுவுறதுக்கோ தட்டை கழுவுறதுக்கோ நீ வெட்கப்படவே இல்லையே. இப்போ எங்கே போச்சு அந்த ஆயத்தம், அந்த பாதரட்சை எங்கே போச்சு அப்படின்னு ஆண்டவர் கேட்க. அந்த பாதரட்சியை மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அந்த பாதரட்சியை நீங்கள் தொடுத்து கொண்டால் தான் அது அழகு நிறைந்ததாக இருக்கும். ஆமென். அந்த பாதரட்சை இல்லாமல் இருந்தால் நீங்கள் எல்லாமே போட்டோம் ஏதோ ஒரு இடத்துல மைனஸாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கார் என்று விசுவாசிக்கிறேன். கவனிங்க, அப்போ எதற்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சை நாம் தொடுத்துக்கொள்ள வேண்டும்? சுவிசேஷத்திற்குரிய, ஊழியத்திற்குரிய. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ புறப்பட்டு போறதுக்கு ரெடியா என்ன பண்ணியிருக்கணும்? ஸ்லிப்பர் போட்டு ரெடியா இருக்கணும். ஆண்டவர் எப்போ சொன்னாலும் எங்க சொன்னாலும், ஐயோ திடீர்னு சொல்லிட்டீங்களே சிஸ்டர் என்னால் செய்ய முடியாது, திடீர்னு சொல்லிட்டீங்களே பாஸ்டர் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம என்றைக்குமே இருக்கக்கூடாது. எங்கள் சண்டே கிளாஸ்க்கு முன்னாடி எடுத்தவங்களாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, எப்போ சண்டே கிளாஸில் விட்டாலோ, எப்போ ஊழியம் செய்ய விட்டாலோ ஒரு பாட்டு, ஒரு கதை, ஒரு வசனம், ஒரு ஆக்ஷனோட ரெடியாக இருக்கணும்.
இப்போ ஆன் ஸ்பாட்ல விட்டா கூட ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல நீங்கள் ஊழியத்திற்கு நீங்க இப்படி முன்னிலையில் நடத்துவதற்கு மாத்திரமல்ல, திடீர்னு பிறகு சொன்னாலோ, திடீர்னு இல்லை மற்ற காரியங்களை சொன்னாலோ, இல்லை எந்த விஷயங்கள் திடீர்னு வேத வாசிக்க சொன்னாலோ, திடீர்னு ஒரு வேத வாசித்துல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க சொன்னாலோ நீங்க ரெடியா இருக்கணும். எதுக்கு அது ரெடினஸ் எதையோ குறிக்கிறதுனா அவங்களுடைய தாழ்மையை குறிக்குது. ஹல்லேலூயா. உங்களுடைய தாழ்மையை குறிக்குது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். நான் எந்த நிலையில அடித்தளத்துல போய் ஊழியம் செய்தாலும் கூட அது என் தேவனுக்காக செய்கிறேன், மனுஷனுக்காக நான் செய்வதில்லைன்ற அந்த எண்ணம் உங்ககிட்ட இருந்ததுன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதற்கான சாட்சி நான், உயிருள்ள சாட்சி நான். ஆமென். ஏன்னா நான் அடித்தளத்துல போயும் ஊழியம் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு உங்க பார்வைக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் மேல நின்று ஊழியம் செய்யறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உயர்வை கொடுத்தது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பாதரட்சை நான் தொடுத்து கொண்டது நிமித்தம் வாழ்க்கை அழகாய் மாறினது. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 12:8. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கோள். போதுமா? கவனிங்க. தூதன் அவனை நோக்கி அறையை கட்டி பாதரட்சை தொடுத்துக்கோள். இந்த சம்பவம் என்னன்றது உங்களுக்கு ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ற. கவனிங்க. பேதுருவானவர் கொலை செய்யப்படும்படிக்கு சிறைச்சாலையில அவங்கள போட்டு அடைச்சிருக்கிறாங்க. ஆனா பேதுரு இஸ் என்ன சொல்றது, ஒரு முன்னிலை பிரதான ஊழியக்காரனாய், பிரதான சீஷனாய், அப்போஸ்தலனாய் இருக்கிறபடினால அவனுக்காக எல்லாருமே, சபையார் எல்லாருமே என்ன பண்றாங்க, பிரேயர் பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க, எப்படியாவது பேதுரு விடுதலை ஆகணும்ட்டு எல்லாருமே ஜெபம் பண்றாங்க. இவனும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, தூங்கிட்டு இருக்கான். இவன் தூங்கினது மாத்திரம் இல்லாமல் தேவதூதன் தட்டி எழுப்பி அறையை கட்டி கிளம்புப்பா அப்படின்னு சொல்லும் போது, பாதரட்சியை தொடுத்துக்கொள் சொல்லும்போது இவனுக்கு தெரியல என்ன பண்றதுன்னு. சில பேருக்கு ஆண்டவர் விடுதலையாக்க சித்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் கூட நீங்க ரெடியா இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எழுந்திருப்பா, இந்த இடத்தை விட்டு புறப்பட்டுப்பா, நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, நீ சிறைச்சாலையில் இருக்கக்கூடாது, நீ பிசாசின் பிடியில அகப்பட்டிருக்க கூடாது, நீ எவ்வளவு காலம் இதே துன்பத்திலே அகப்பட்டிருப்ப, எவ்வளவு காலம் இதே பிசாசின் போராட்டத்திலே இருப்ப. கர்த்தர் உன்னை விடுவிக்க சித்தமா இருக்காரா? நம்ம எல்லாத்துக்கும் தலையாட்டுறோம், ஆனா அந்த பாதரட்சியை தடுத்துக்கொள்ள மாட்டோம். அது போட்டாதானே அந்த சிறைச்சாலையில இருந்து வெளியே வர முடியும். ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? பாதரட்சை நீங்கள் தொடுத்து கொண்டால்தான் நீங்கள் பிசாசின் பிடியில் இருந்தா, அந்த பிடியில் இருந்து, அந்த சிறைச்சாலையில இருந்து வெளியேற முடியும். நான் சொல்ற பிசாசின் பிடின்றது இப்படி பிசாசு ஆடி பேய் ஆடி ஓடுறது அப்படி கிடையாது. நீங்க ஏதோ ஒரு காரியத்துல அடிமையா இருக்கிறீங்கன்னா, he has grabbed you, he has captured you in his hand. அவன் உங்களுடைய கையில அவன் பிடிச்சிக்கிட்டான். அவனுடைய கையில உங்களை பிடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். எந்த காரியத்துல அடிமையா இருக்கிறீங்க? ஒருவேளை அது உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியமா இருக்கலாம், உங்க குடும்பத்தின் காரியமா இருக்கலாம், உங்களோட மொபைல் போனா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் என்னால இது இல்லாம இருக்கவே முடியாது பாஸ்டர் அப்படின்றீங்களா? தட் இஸ் யோர், அதுதான் உங்களுடைய அடிமைத்தனம். இவன் இல்லாம இருக்கவே முடியாது பாஸ்டர்னா அவன் தான் உன் வாழ்க்கையில பிசாசு. இவன் இல்லாம உன் வாழ்க்கையில இருக்கவே முடியாதுன்னா அவங்க தான் வாழ்க்கையில பிசாசு. ஏன்னா ஆண்டவர் எல்லாரையுமே விடுதலையாய் படைத்திருக்கிறார். யாரையும் சிறைப்பட்டு இருக்க படைக்கல, இல்லைங்களா? யாருக்காக நீங்க என்ன சொல்லலாம்? ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் இருக்க முடியாது. ஆமென். நீங்க என் வாழ்க்கையில் இல்லாம நான் உயிர் வாழ முடியாதுன்னா அப்படி நீங்க சொல்லுகிறவர்களா இருக்கணும். ஒருவேளை உங்களுடைய காரியங்கள் மாறுபட்டு, இந்த போன் இல்லாம என்னால் இருக்க முடியாது, இந்த டிவி இல்லாம என்னால் இருக்க முடியாது. சில பேருக்கு எதனா ஒரு ஹேபிட் இருக்கும், ஐயோ இது சாப்பிடாம என்னால் இருக்க முடியாது. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை விடுதலையாக்க சித்தமா இருக்கிறார். அதற்கு முதலாவது நீங்க ஆயத்தப்படணும். ஆமென். அதற்கு முதலாவது நீங்க என்ன பண்ணணும்? ஆயத்தப்படணும். ஆண்டவரே, இந்த நபர் இல்லாம இருக்க முடியாது சொன்னது உண்டுதான், இந்த காரியம் இல்லாம இருக்க முடியாதுன்னு சொன்னது உண்டுதான், ஆனால் நான் இதிலிருந்து விடுதலையாக விருப்பப்படுகிறேன்னு சொல்லி என்னை விடுதலையாக்குங்கள். நீங்கள் ஆயத்தப்பட்டால் ஒழிய அந்த சிறைச்சாலையில இருந்து நான் சொல்றேன் பாருங்க, தேவ தூதனே வந்தாலும் விடுதலையாக்க முடியாது. உங்களுடைய விடுதலை யார் கையில தான் இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. பாஸ்டர் என்னதான் போட்டு ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணாலும், இல்லை மற்றவங்களாம், நம்ம பாஸ்டர் அப்படி பண்ண மாட்டோம், மற்றவங்களாம் முடிய பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டினாலும், எப்படி என்ன பண்ணாலும், நீங்கள் ஒப்பு கொடுக்காமல், நீங்கள் ஆயத்தப்படாமல், நீங்கள் விரும்பாமல் உங்களுடைய விடுதலை நடக்காது. ஆமென். நீங்கள் விரும்பணும், இந்த சிறையில இருந்து நான் வெளியே வரணும், நீங்க விரும்பணும்.
இந்த காரியத்துல இருந்து, இந்த பழக்க வழக்கத்துல இருந்து நான் வெளியே வரணும். கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நீங்கள் வெளியே வரும்பொழுது அது உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். அப்ப ஆயத்தம்ன்றது ரெண்டாவது பாதரட்சி உங்களுக்கு என்னது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விடுதலையாக ஆயத்தப்படுங்கள். ஆமென். முதலாவது நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆயத்தமா இருக்கணும். ரெண்டாவது நீங்கள் விடுதலையாக ஆயத்தப்படணும். மூன்றாவது வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். பின்பு ஒரு தூதன் நிற்க கண்டேன். 19, 17 வெளிப்படுத்தின விசேஷம். சரி, ஒரு நிமிஷம் இருங்க, சொல்றேன். 19:7 வாசிங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து கடவோம், ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். ஹல்லேலூயா. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இந்த விஷயத்தை, இந்த சத்தியத்தை கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்களும் நானும் தான் அந்த மனைவி. சபைதான் மணவாட்டி. சபையாகிய நீங்களும் நான் தான் அந்த மணவாட்டி. ஹல்லேலூயா. ஏற்கனவே சொன்ன ஆட்டுக்குட்டி ஆனவர்னா ஆண்டவரை தயவு செய்து ஆட்டுக்குட்டியா இமேஜின் பண்ணிடாதீங்க. ஆண்டவர் இது ஏன் ஆட்டுக்குட்டி ஆனவர் அப்படின்னு ஏன் இருக்குன்னா, அந்த ஆடு வெட்டப்படுகிற இடத்துல, மாடு வெட்டப்படுகிற இடத்துல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பலியான, அதனால ஆட்டுக்குட்டியானவர்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தயவு செய்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை மாடாய் இமேஜின் பண்ணாதீங்க. ஓகே, சரி கவனிங்க. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். இப்போ ஒரு நார்மலாக ஜென்ரலான கொஸ்டினுக்கு வருவோம். ஒரு பாய் அண்ட் கேர்ளுக்கு என்கேஜ்மெண்ட் இஸ் ஹேப்பன்ட், என்கேஜ்மெண்ட் நடந்துச்சுன்னு வச்சுப்போம். அப்போ அந்த மனைவி, அந்த நிச்சயிக்கப்பட்ட பெண் தன்னை எப்படிலாம் ஆயத்தம் பண்ணுவாள் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி பியூட்டிஷியன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு 3 மாதத்துக்கு முன்னாடியே போயிட்டு 30 முறை தேய்ச்சின்னு வந்துடுவாங்க. கரெக்டாக போயிட்டு என்ன பண்ணோம், அது என்ன மாதிரி சில அபி வந்து லாஸ்ட் டைம் வந்து என்னுடைய என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ காட்டினாங்க. நல்லா டார்க்காக இருந்து எனக்கே தெரியும். ஆனால் கவனிங்க, நான் முன்னாடி சொன்னேன் ஊழியம் எப்படி இருந்தாலும் செய்யணுன்ட்டு. என்கேஜ்மெண்ட்டு இன்னும் 5 நாள் இருக்க போதுன்னு தெரியும். ஆனால் அந்த 5 நாளுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், போய் வெட்ட வெயில், ஒரு சின்ன பந்தல் கூட இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு குடிசை வீட்டோட அந்த நிழல் லைட்டாக விழும் பாருங்க, அந்த அந்த நிழலில் தான் 5 நாளுமே வெட்ட வெயில நின்று காலையில் 8 மணிக்கு போய் நின்னது 2 மணி வரைக்கும் நிற்கவோ அந்த கலர் வந்தது. ஹல்லேலூயா. இல்லைன்னா பாஸ்ட் பார்த்தோன்னே ஃபோட்டோ பார்த்தோன்னே எப்பா அப்படின்னு இருந்திருப்பாரு. கவனிங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த அளவுக்கு கூட நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டாம். ஐயோ என்னுடைய அழகு போயிடும், நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், நான் எவ்வளோ பெரிய வேலை செய்கிறேன், நான் சொன்னேன் ஏற்கனவே, மறுபடியும் சொல்கிறேன், தப்பா நினைக்காதீங்க. நானும் மாப் போட்டிருக்கேன். அம்மா நான் அப்போவும் ஐடி கம்பெனியில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் ஒரு வேளை நினச்சிருக்கேன், நான் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன், என்னை போய் மாப் போட சொல்லிட்டாங்களே நினச்சிருக்கலாமா? ஆனால் நான் என்ன நினச்சி போட்டேன், என் தேவனுக்காக போடுற ஒரு முறை பெருக்கும் பொழுதோ இல்லை வேலை செய்யும் பொழுதோ, ஆண்டவரே இது எந்த இடம் எப்படி சுத்தமாகுதோ என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க. பெருக்கும் பொழுது நான் செப்பிப்பேன். இது கதை இல்லைம்மா, எல்லாம் சும்மா கதடிக்கிற மாதிரி நானும் கதடிக்கிறேன்னு நினச்சிக்கிறதுக்கம்மா. உண்மை ஆண்டவருக்கு தெரியும். பெருக்கும் பொழுது நான் யோசிப்பாப்பா, என் இருதயத்தில் இருக்கிற இந்த அசுத்தெல்லாம் பெருக்கி தள்ளுங்கப்பா, இந்த மாதிரி மொத்தமாக பெருக்கி தள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி செப்பிப்பேன். கவனிங்க, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்போ ஒரு மணவாட்டி தன்னை எப்படி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொன்னாங்க, தன்னை அழகுபடுத்தி கொள்ளுவாள். கரெக்டுங்களா? வேற என்னெல்லாம் பண்ணுவாங்க சொல்லுங்களேன்? சமைக்க கத்துப்பாங்க. வெரி குட். சமைக்க கத்துப்பாங்க. வேற ஜுவல்ஸ் எடுத்து சேர்த்து வைப்பாங்க. சூப்பர் பாயிண்ட். ஓகே, ஜுவல்ஸ்லாம் சேர்த்து வைப்பாங்க. வேற நிறைய புடவை வாங்குவாங்க. அது என்ன மெயின். நிறைய புடவை வாங்குவாங்க, பீரோ ஃபுல்லாக அடிக்க வைப்பாங்க. அப்புறம் அட்வைஸ் கேட்பாங்க. அடடடடடடா, குடும்ப பெண். கவனிங்க, அட்வைஸ் கேட்பாங்க பெரியவங்க கிட்ட போயிட்டு, அத்தை அம்மா எப்படி நடந்துக்கணும், அவருக்கு பிடிச்ச மாதிரி அப்படி. அப்போ இது எல்லாமே ஒரு விதமான ஆயத்தங்கள். கவனிங்க, தன்னை அழகுபடுத்தி கொள்வதோ, தன் கணவருக்கு, தனக்கு கணவராய் வரப்போகிறவருக்கு, நிச்சயிக்கப்பட்டவருக்கு பிரியமாய் நடந்து கொள்வதோ. இப்போ உங்க எல்லார்கிட்ட இருந்துமே ஆன்சர் வந்துருச்சு. அது அப்படியே நான் ஆவிக்குரிய விஷயத்தை மாற்றி சொல்லுகிறேன். ஃபர்ஸ்ட் பியூட்டிஷியன் சொன்னாங்க இல்லையா, அழகுபடுத்தி கொள்வது. அப்போ வேத வசனத்துல இருக்குது சரப்பணி, ஜுவல்ஸ்லாம் சொன்னாங்க. வசனமாகிய சரப்பணியை அணிந்து கொள். அப்போ நம்ம எதில் அழகுபடுத்திக்கணுமா? வசனத்தை அணிந்து கொள்ளணும். அட்வைஸ் கேட்கணும். எதுக்காக அட்வைஸ் கேட்குறோம்?
பிரியமா தன்னுடைய நிச்சயிக்கப்பட்ட கணவருக்கு பிரியமாய் வாழுவதற்காக அட்வைஸ் கேட்குற எல்லா அட்வைஸும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யூ டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் எனிவேர், எங்கேயுமே போக தேவையில்லை. அப்படியும் அதையும் மீறி புரியலையா, ஆண்டவர் பேசுகிற விதங்கள் புரியலையா, உங்களுடைய போதகர்கள் கிட்ட போதகர் அம்மாட்ட நீங்கள் என்ன பண்ணலாம், புரியும் வண்ணமாக அந்த அட்வைஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்படி தான் மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறார்கள். வாசிப்போம் ரோமர் 13:14. ரொம்ப அழகான விஷயம். அந்த மணவாட்டி ஆயத்தம் பண்ண வேண்டிய விஷயத்தை நான் இது ஒன்று சொல்லிடுறேன். 13 கடைசி வசனம் வாசிங்க. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். என்ன சிஸ்டர், ஒண்ணுமே புரியலையே. கவனிங்க, உங்களுடைய உடலை தரித்து கொள்ளுங்கள்லாம் என்ன மீனிங்? ஆக்சுவலா தரித்து கொள்ளுங்கள் தமிழ்ல தான் கேட்குறேன். போட்டு கொள்ளுங்கள், அணிந்து கொள்ளுங்கள். அப்ப என்ன இங்க போட்டிருக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். எப்படிமா இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ள முடியும்? நான் சொல்ற கவனிங்க, மணவாளன் அவரு தான். இப்ப நம்ம மணவாட்டி, அவருடைய அணைப்புக்குள்ள போயிட்டா நம்ம முழுசா அவரால் மறைக்கப்பட்டுருவோம். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது இந்த சத்தியம்? கவனிங்க, அவருடைய அணைப்புக்குள்ள போயிட்டா முழுசா நம்மளை மறைத்து கொள்வார். அப்ப அவரே நமக்கு உடையாய் மாறிடுவார். இப்போ இயேசு கிறிஸ்து என்கிற அந்த உடையை நம்ம தரித்து கொள்ளும் பொழுது இன்னும் நமக்கு அழகு கூட மணவாளன் கூடவே நம்ம இருப்போம். அப்படி நம்ம ஆயத்தம் பண்ண வேண்டும். அப்படி இயேசு கிறிஸ்துவானவர் இல்லை அப்படின்னா, நம்மளுடைய அந்த ட்ரெஸ் இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம்ட்டு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல. கவனிங்க, அப்போ ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எப்படி தெரியுமா, பிதாவானவர் எப்படி தெரியுமா அங்கேருந்து பார்த்துட்டு இருப்பாரு. இயேசு கிறிஸ்துவை இந்த மகன் அணிந்து கொண்டிருக்கிறானா, இயேசு கிறிஸ்துவை இந்த மகள் அணிந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இல்லைன்னா நீங்க எப்படிப்பட்டவர்களாய் பிதாவுக்கு முன்பாக தெரிவிங்கன்னு ஜஸ்ட் இமேஜின் தட். அப்போ யோசித்து பாருங்க, நான் மணவாட்டியா இருக்கிறேன், என் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவையே அணிந்து கொள்ளுவேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் மணவாட்டியை சொல்லுங்க பார்க்கலாம். நான் மணவாட்டியா இருக்கிறேன், என் மணவாளனை அணிந்து கொள்வேன். அது எவ்வளோ, இதுதான் நான் சொன்ன உன்னத பாட்டு, எவ்வளோ அருமையான காதல் இல்லையா? அந்த காதல் தான் ஆண்டவர் உங்க மேலே வச்சிருக்க. அகாப்பே, அழியாத, அது அளவிடப்படாத ஒரு அன்பை ஆண்டவர் உங்க மேலேயே என் மேலே வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. எப்படி அப்போ மூன்றாவதா நாம் அந்த பாதரட்சை எதற்காக தொடுத்து கொள்ளணும்னா, நீங்களும் நானும் அவருடைய மணவாட்டி. அந்த மணவாட்டி அவரோட வருகைக்கு நிச்சயிக்கப்பட்டாச்சு. ஆண்டவர் இப்போ நல்லா டீப்பா இமேஜின் பண்ணுங்க, உங்களே என்ன ஆண்டவர் நிச்சயம் பண்ணிட்டு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு போயிருக்கிறார். அப்ப எந்த விஷயம் நீங்க செஞ்சாலுமே என்ன ஞாபகம் வரணும், எனக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒருவர் இருக்கிறார், அவருக்கு நான் உண்மையா இருக்கணும். எனக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒருவர் இருக்கிறார், அவருக்கு நான் பயந்து நடக்கணும், அவருக்கு பிரியமா நடக்கணும். அது செய்யற ஒருவேளை என் மணவாளன் வந்து கேட்கும் பொழுது இது அவருக்கு பிரியம்னு சொல்லுவாரா அப்படின்னு நீங்க யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு காரியத்தை நீங்க ஆயத்தம் பண்ணி செய்யும் பொழுது, நீங்கள் மணவாளனை அணிந்து கொள்ளும் பொழுது, பாதரட்சியை தொடுத்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அழகாய் மாறும். ராஜகுமாரதி அப்ப உண்மையாவே உங்களை பார்த்து சொல்லுவார், மகளே, ராஜகுமாரனே, ராஜகுமாரத்தியே, பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் எப்படி இருக்கிறதா? அழகாய், மிகவும் அழகாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை இப்படி நீங்கள் ஆயத்தம் என்கிற அந்த சுவிசேஷத்திற்குரிய ஊழியத்திற்குரிய ஆயத்தத்தையும், நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்ற அந்த ஆயத்தத்தையும், என் மணவாளனுக்காக காத்திருக்கிறன்ற அந்த ஆயத்தத்தை நீங்கள் அணிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாய் வாழ்க்கை அழகாகும். கடைசியா ஒன்று எல்லாம் அணிந்து கொண்டோம், ஒரு இடத்துல மட்டும் அந்த பாதரட்சி ஆண்டவர் கரெக்டாக சொல்றார். அது எங்கன்னு பார்த்து நம்ம முடிச்சிடலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாத்திராகமம் 3:5. அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் பாதங்களின் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். கவனிங்க, பாதரட்சை இவ்வளோ நேரம் என்ன பண்ண சொல்லியிருந்தாரு? போட சொல்லியிருந்தார். இப்போ டொப்புனி எங்க போட சொல்லிட்டாரு? கழட்டி போடுன்றார். கவனிங்க, நல்லா கவனிங்க, இது பரிசுத்தமான பூமி, ஆனா இந்த ஆயத்தன்ற பாதரட்சை கழட்டி போடுன்றார். ஒண்ணுமே புரியல இல்ல? கவனிங்க, இப்போ நான் ரெடியா வந்துட்டு பரிசுத்தமான ஆண்டவர் முன்னாடி என்ன சொல்றாரு? தம்பி, இது என்ன இடம்?
பரிசுத்தமான இடம். நீ ஒன்ஸ் என் கிட்ட வந்துட்ட நான் உன்னை விட மாட்டேன். அதனால நீ ஓடணும்னு ரெடியா போட்டிருக்க பாரு அந்த ஸ்லிப்பர். விட்டா என்ன பண்ணிடுவேன்? ஓடுருவேன். ஏன்னா ஸ்லிப்பர் போட்டா சில பேர் வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவோம்? செருப்பு கூட கழட்ட மாட்டீங்களே, கொஞ்சம் கழட்டிட்டு தான் வாங்கல அப்படின்னு சொல்லுவல. அதுதான் இங்க நடந்திருக்கு. ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவர் சமூகத்துல எப்படா விடுவாங்க நம்மள போலாம், எப்படா சர்ச்சு முடியும் போலாம், எப்படா இது முடியும் அது முடியும். ஆண்டவருடைய சில பேர் ஜபத்துல உட்கார்ந்துட்டு கூட எப்படா 1 மணி நேரம் ஆயிடுச்சா, 1 மணி நேரம் ஆயிடுச்சா, அரை மணி நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்போம். எப்படா ஆண்டவர் சமூகத்தை விட்டு போலான்ட்டு இருப்போம். ஆனா கவனிங்க, அந்த மோசேக்கு அதனால தான் முன்னாடியே வார்ன் பண்ணிடுறாருப்பா, நீ வா. ஆனா இது என்னது? பரிசுத்தமான பூமி. வந்தா எப்படிதான் வரணும்? விட்டாஞ்சா வரணும், ஓடுற அளவுக்கு நீ வரக்கூடாது. ஏன்னா நான் உன்னை விட மாட்டேன். நீ உன்னுடைய பாதரட்சி அதனால கழற்றி போடுறதா இருந்தா இங்க நில்லு அப்படின்னு சொல்லியிருக்கிற. ஹல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு இடத்துல நம்மளுடைய பாதரட்சி நம்ம கழட்ட வேண்டும். எங்க தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்துல. எதுக்காக கழட்ட வேண்டிய? ஆண்டவரே, நான் நிரந்தரமாய் நம்மளுடைய வீட்டில் என்ன பண்ணுவோம்? வீட்டில் நிரந்தரமாய் தங்குவதற்காக நம்மளுடைய பாதரட்சிகளை கழற்றிட்டு உள்ள வருவோம். அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் நிரந்தரமாய் தங்குவதற்காக உங்களுடைய பாதரட்சிகளை கழற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப எந்த இடத்துல நீங்கள் பாதரட்சிகளை அணிந்து கொள்ள வேண்டுமோ அதை அணிந்து கொண்டு அழகாய் நடமாடுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது, கர்த்தாவே நான் உங்க சமூகத்திலேயே இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதரட்சிகளை கழிச்சிட்டு அவரோட நீங்க உள்ளே ஐக்கியமா இருங்க. ஹல்லேலூயா. இப்படி நீங்கள் ஐக்கியமா இருந்தா மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கை மிகவும் அழகானதா இருக்கும். எல்லாமே அவரையும் அணிந்து கொண்டீங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன கோட் ஷூட் போட்டு ஷூ போடல அப்படின்னா இட் வில் நாட் பி குட், ரைட்? ஸோ அதே போலதான் ஆண்டவரை அணிந்து கொண்டோம். புரியுதா? ஆண்டவரை அணைச்சு அதை தரித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை உடையாய் தரித்து கொண்டோம். அந்த பாதரட்சியும் போட்டு நீங்க நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, பிதாவுக்கு முன்பாக எப்படி இருப்பீங்க? பக்காவா இருப்பீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மிகவும் அழகா இருக்கிறது, நீ அலங்காரமான முடியா இருக்கிறீங்க, ராஜ முடியா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த 3 ஆயத்தங்களை நீங்கள் இன்னைக்கே ஆயத்தப்படுத்தி கொண்டால், என்ன கவனிங்க, இந்த 3 ஆயத்தங்களை இன்னைக்கே ஆயத்தப்படுத்தி கொண்டால் நிச்சயமாய் அழகாய் மாற்றுவார். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, நான் உங்களுடைய பார்வையில் அழகா இருக்க விரும்புகிறேன்ப்பா. கண்களை மூடி. அப்பா, என்னுடைய வாழ்க்கை அழகாய் மிகவும் அழகாய் இருக்க விரும்புகிறேன்ப்பா. என் வாழ்க்கை பாழான ஸ்தலம் போல இருக்கிறது, அதை அழகாய் மாற்றணும்ப்பா. நீங்க இடிந்து போன ஸ்தலம் போல இருக்கிறது, அதை நீங்க திரும்ப எடுத்து கட்டணும்ப்பா. என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே சீர்குலைந்து இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இந்த சீர்குலைவை நான் எங்க போய் சொல்லுவேன்? இதை அழகாய் மாற்றுவதற்கு நான் ஆயத்தப்படுகிறேன் சொல்லுங்க. இந்த நியூ இயர்க்குள்ள ஆண்டவரே நான் என்னை ஆயத்தப்படுத்துகிறேன். உங்க ஊழியத்திற்கு என்று என்னை ஆயத்தப்படுத்துகிறேன். ஆண்டவரே, நான் விடுதலையாக என்னுடைய எல்லா காரியத்தை ஒப்பு கொடுத்து நான் ஆயத்தப்படுகிறேன். அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, என் மனவாளனாகிய உம்மை நான் சந்திக்க ஒவ்வொரு காரியத்தில் நான் பார்த்து ஆயத்தப்படுகிறேன். ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, நான் ஆயத்தப்படுவேன்ப்பா. உங்க சமூகத்தில் மட்டும் அந்த பாதரட்சியை கழற்றி எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்க அதை ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்லுங்க. பிதாவே, ஆண்டவரே, உங்களுக்கு கேட்ட வார்த்தையின்படியே அப்பா இவர்களுக்கு ஆண்டவரே நீர் பேசியிருக்கிற நான் நம்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்க கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆயத்தம் உண்டாகட்டும். இந்த புதிய வருஷத்திற்கான ஆயத்தம் உண்டாகட்டும். அப்பா மனவாளனாகிய உம்மை நாங்கள் சந்திக்க ஆயத்தப்பட உதவி செய்யுங்க ராஜா. அப்பா, எங்களுடைய பாதங்களை ஆண்டவரே அப்பா நீங்க அந்த பாதரட்சியை தொடுக்கும்படியாய் அதை நீங்க எங்களுக்கு அணிவிக்கும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உண்மையே நாங்கள் அணிந்து கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் இவர்களும் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே.